நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எஜுகஸ்ட் வழங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கிளாஸ தமிழ்லயே அட்டெண்ட் பண்ணி நீங்களும் வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு எறும்போட வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா? 1 ல இருந்து 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த எறும்பு இந்த உலகமே வியக்கிற மாதிரி பூமிக்கு அடியில் பல அடி ஆழங்கள்ல எறும்பு புற்றுக்களை உருவாக்கும். இந்த ஆன் காலனி. இந்த ஆன் காலனி உருவாக்குறதுக்கு அது தன்னோட வாழ்நாளையே செலவு செய்யும். இந்த ஆன் காலனி பார்க்கறதுக்கு வித்தியாசமான டிசைன்ஸ்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனோட இருக்கும். அது உருவாக்குறதுக்கு தன்னோட வாழ்நாளே அந்த எறும்பு செலவு பண்ணுது. அதே மாதிரி ஒரு தேனியோட வாழ்நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 ல இருந்து 60 நாள். இந்த 60 நாளுக்குள்ள அந்த தேனி பலாயிரம் பூக்கள்ல போய் தேனை முகர்ந்துட்டு வந்து சேமிச்சு வைக்கும். தன்னோட ராணியை பாதுகாக்கிறதுக்கும் தன்னோட வாழ்நாளை செலவு பண்ணும். ஸோ இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் தன்னோட வாழ்நாளை மீனிங்ஃபுல்லா அர்த்தமுள்ளதா மாத்துறதுக்கு தன்னோட வாழ்க்கையை செலவு பண்ணுது. அது இந்த உலகத்தை விட்டு போனாலும் இந்த உலகத்தில் ஏன் இருந்ததுங்கிறதுக்கு அதோட வாழ்க்கை ஒரு அர்த்தமா மாறுது. ஸோ என்னோட கேள்வியெல்லாம், ஒரு மனிதனா உங்களோட வாழ்நாள் 70 ல இருந்து 80 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இது தேனி எறும்பை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு உயர்ந்தது. ஸோ வாட் யூ கோனா டூ வித் திஸ்? இந்த வாழ்நாளை நீங்க என்ன பண்றீங்க? இன்றைய நாள் வரை உங்களோட வாழ்நாளை எதுக்காக செலவு பண்ணீங்கன்னு கேட்டா அதோட பதில் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கேள்வியை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் why you are exist. உங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? வாட் யூ ஆர் பேஷனேட் அபவுட். இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த நான் வாழ்நாள் ஃபுல்லா செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயம் எதுவா இருக்கும்? அந்த விஷயத்துக்காக நீங்க உழைக்க ஸ்டார்ட் பண்றீங்களா? அந்த விஷயத்துக்காக நீங்க ஒரு அடி எடுத்து வச்சிருக்கீங்களா? ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட். இந்த நேரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இன்னும் உங்க கையில பல வருஷங்கள் இருக்கு. அந்த வருஷத்துல யூ கேன் மேக் யுவர் லைஃப் மோர் மீனிங்ஃபுல். ஒரு மனிதனோட மாற்றம் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? அவன் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிற பெரிய முடிவுகள் இல்லை, அவன் எடுக்கணும்னு நினைக்கிற சின்ன முடிவுகள்ல. அவன் தினமும் காலையில் எழுந்ததும் என்ன பண்ண போறான்? புக் ரீட் பண்ண போறானா, இல்ல போன் பார்க்க போறானா, ஃப்ரெண்ட்ஸ் கூட படுத்துக்க போறானா, இல்ல படிக்க போறானா, இப்படின்னு அவன் எடுத்து வைக்கிற அடுத்த டிசிஷன்ல எடுக்கக்கூடிய சின்ன முடிவுகள் தான் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். Before taking every single decision, think twice. இது தேவையா தேவையில்லை, இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இது என்ன எங்க கூட்டிட்டு போகுது, is it taking me to the goal or not? உதாரணத்துக்கு ஒருத்தன் தினமும் 1 மணி நேரம் ஜிம் போறான் அப்படிங்கிற பெரிய ஹேபிட் அவனோட பிசிக்ல பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ணிடாது. ஆனா எது தெரியுமா அவன் பிசிக்ல பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ணும்? அவன் எடுக்கிற சின்ன டிசிஷன், அவனோட சின்ன ஹேபிட். தினமும் காலையில் அவன் எத்தனை மணிக்கு எழும்புறான், நைட் எத்தனை மணிக்கு தூங்குறான், எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறான், எந்த சாப்பாடு சாப்பிட்றான், எத்தனை மணிக்கு சாப்பிட்றான், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றான், ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுறானா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறானா, பேட் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கானா, இப்படி நம்ம எடுக்கிற சின்ன ஹேபிட்ஸ் தான் அவன் வாழ்க்கையில் அவன் ஃபிசிக்கில் பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ணும். ஸோ அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக்கில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதே இதுதான். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஹேபிட்டை கொண்டு வரணும், பெரிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னா அது ஆரம்பிக்கிறது பெரிய ஹேபிட்ஸ் இல்லை, சின்ன ஹேபிட்ஸ் தான். இந்த சின்ன ஹேபிட்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதோட காம்பவுண்ட் எஃபெக்ட் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ வாட் யூ கோனா டூ? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சின்ன ஹேபிட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? எப்போ நீங்கள் காலையில் எழுமணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? எப்போ நீங்கள் எதை படிக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? நைட் எப்போ தூங்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சாப்பாடு சாப்பிடணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? இப்படின்னு கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இஸ் இட் டேக்கிங் மீ டு த கோல்? இந்த கொஸ்டின்னால வரக்கூடிய பதில் உங்களோட கோல் நோக்கி உங்களை கூட்டிட்டு போக வைக்கும். நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கனவுகள் எவ்வளோ கடினமானதாக இருக்கலாம், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கலாம். இந்த உலகத்தில் யாருமே இதை அடையாமல் இருக்கலாம். ஏன் பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றால் இதை சாதிக்க முடியாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கே மனசில் சில நேரம் தோணலாம், கோடியில் ஒருத்தனுக்கு தான் இது நடக்கும், கோடியில் ஒருத்தனுக்கு தான் இது கிடைக்கும் அப்படி. ஆனால் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்குது. கோடியில் ஒருத்தனுக்கு இது நடந்தாலும் தினமும் 800 பேருக்கு இது கிடைக்கும். ஸோ உங்களால் ஏன் அடைய முடியாது? உங்களால் ஏன் உங்களோட லட்சியத்தை அடைய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? முயற்சி பண்ணுங்க, இன்னும் போராடுங்க. யூ கேன் கிவ் யுவர் 100%. இன்னைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா என்ன, நாளைக்கு கிடைக்குற நம்பிக்கையில் போராடுங்க. இந்த உலகமே ஒரு நம்பிக்கையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களோட நம்பிக்கையை என்னைக்கு விட்டுறாதீங்க. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது.
வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம்